ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பள்ளி கல்வித்துறையிலேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை பற்றி தான் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பள்ளி கல்வித்துறையில் பார்த்திங்கன்னா அன்பில் மகேஷ் என்ன வெளியிட்டிருக்காருன்னா பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா தேர்வு முடிஞ்சு டெட் பேப்பர் 2 முடிஞ்சு பார்த்திங்கன்னா அதிக அளவில் பார்த்திங்கன்னா தேர்ச்சி விகிதம் வரல. பட் இருந்தாலும் டிஎம்கே ஆட்சி வரதுக்கு முன்னாடியும் வந்த பின்னாடி அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது காலி பணியிடங்கள் அதிகரிக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது ஆசிரியர்கள் பணியிடங்கள் இன்னும் அதிகமாக ஏற்றுவோம், இன்னும் கொஞ்சம் உருவாக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த உருவாக்கத்தினால பார்த்திங்கன்னா எங்கேருந்து ஆள் போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி முழுமையான தகவல் இன்னும் வரல. ஒரு அன்அஃபிஷியல் நியூஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சில இடங்களில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, இப்போதைக்கு பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 14,000 செல்கிற தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஏன் தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கிறீங்க அப்படின்னு கேள்வி வைக்கக்குள்ள பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் பார்த்திங்கன்னா பேப்பர் 2ல் எந்த ஒரு பலனும் இல்லை. கிட்டத்தட்ட 6% தான் பாஸ் பண்ணியிருக்காங்கன்றதுனால எந்த இடத்துல இருந்து நம்ம ஆசிரியர்களை எடுக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா தேர்வர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் நியமன தேர்வை ரத்து பண்ணுங்கள், போனஸ் மதிப்பெண் கொடுங்க, அப்போது அரசாங்கத்தால் வேலையை நியமிக்கலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த முறைப்படி பண்ணால் கண்டிப்பாக வேலை வாய்ப்புக்கு ஒரு வழி இருக்குதுன்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கிறதுக்கு ஏன் டிஆர்பிலேருந்து எக்ஸாமெல்லாம் வைக்கிறீங்க, டஃப்பாக ஏன் கேள்வி கேட்குறீங்க, அவுட் ஆஃப் சிலபஸை ஏன் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் தேர்வர்கள் வச்சு அடுக்கி கொண்டுட்டே இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அரசியல் தலைவரான அன்புமணி ராமதாஸ் பாமகவோட தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டெட் தேர்வை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தகுதி தேர்வு மூலம் மட்டும்தான் நியமிக்கணும், நியமன தேர்வுன்னு ஒன்று வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறதுக்கு ஏன் எக்ஸாம் இந்த மாதிரி பண்ணுறீங்க, நீங்கள் அவுட் ஆஃப் சிலபஸ் எடுக்கிறது. இதனால தான் மாணவர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிட்டு இருக்காங்க. இதனால் மாணவர்களின் கல்வித்திறன் பார்த்திங்கன்னா பாதிப்படையுது. இது பள்ளி கல்வித்துறையோட ஒரு மோசமான செயல்பாட்டை தான் காட்டுது. ஏன் இந்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா ஒரு பதவி உயர்வோ ஒரு நியமனமோ எதுவுமே போடாமல் ஏன் இவ்வளோ தாமதப்படுத்துகிறீங்க, குரூப் 4லேயும் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் நிறைய பிரச்சனைகள் தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா உடனடியாக பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் தீர்வு வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் அன்பில் மகேஷ் என்ன சொல்லியிருக்காங்க, அமைச்சரவையில் இதுக்கான தீர்வுகள் கொடுத்துட்டோம், அதாவது போனஸ் மதிப்பெண் வழங்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. போனஸ் மதிப்பெண் வழங்கினாங்களா கண்டிப்பாக நிறைய சதவீதம் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு அறிகுறி இருக்குது, கண்டிப்பாக இருக்கும். போனஸ் மதிப்பெண்லாம் நியமன தேர்வு ரத்து பண்ண சொல்லியும் வலியுறுத்தியிருக்காங்க. நியமன தேர்வு ரத்து பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய தேர்வர்கள் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். 100% நியமன தேர்வு ரத்து பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்லலாம். நண்பர்களே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே.